நம்ம இப்ப பார்க்க போற ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மதுரை கடச்சநந்தல் ஐஸ்வர்யா மஹாலுக்கு ஆப்போசிட்ல பாரத் நகர்ன்ற ஏரியால இருக்கு. இந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த எலிவேஷனுக்காகவே ஒரு சில ஒர்க்ஸ்லாம் நடந்திருக்கு இந்த வீட்டுல. இந்த வீடு 3 சென்ட்ல கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டினுடைய டீடைல்ஸ் நம்ம வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீட்டினுடைய பிளான் வீடியோ கடைசியில நான் உங்களுக்கு தரேன், செக் பண்ணிக்கோ. மற்றபடி மேற்கொண்டு இந்த வீட்டை பத்தி டீடைல்ஸ் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கீழே கொடுத்திருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை ரீச் பண்ணும். இந்த வீட்டினுள் வந்த உடனேயே ஒரு பெரிய போர்ட்டிகோ இருக்கு. இந்த கதவை திறந்த உடனே ஒரு பெரிய ஹால். இந்த ஹால் 10க்கு 15ல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹாலுக்கு உள்ளேயே இன்டீரியரும் பண்ணியிருக்காங்க. இங்க தனியா பூஜை அலமாரியும் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டீரியர் பண்ண எல்லாமே ரொம்ப டிசைன் அண்ட் அழகாவுமே தெரிஞ்சிருக்கு. இங்க வால் டிசைனுமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த வால் டிசைன் எல்லாமே ஒரு பெயிண்டிங்ல தான் பண்ணது. ரொம்ப சிம்பிளா நீட்டா கிளீனா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்க மேல ஃபால் சீலிங்குமே ஒர்க் ரொம்ப அருமையாவே பண்ணியிருந்திருக்காங்க. உள்ள கிச்சனுக்கு வந்தீங்கன்னா கிச்சன் 8க்கு 14ல அமைக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே நம்ம டைனிங்கும் போட்டுக்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, இங்க எல்லாமே கிரானைட்ல மட்டும்தான் போட்டிருக்காங்க. இந்த கிச்சனுக்கும் ஒரு சின்மி, ஆட்டோமேட்டிக் சின்மியும் வச்சிருக்காங்க. ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் மாடுலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்டோட தான் வருது. ரெடி டு அகாமடேட்டாவா தான் இருக்கு. தாண்டி போனோம்னா இங்க ஒரு வாஷ் பேஷன் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே கொஞ்சம் மாடர்னாவே இருக்கு. உள்ள போறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் 11க்கு 10ல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்ரூம்லயுமே ஃபால் சீலிங் போட்டிருக்கு. மற்றபடி வால் பெயிண்டிங்குமே ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காங்க. அதோட இங்க உள்ள இன்டீரியருமே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு உள்ளேயே அட்டாச்டு பாத்ரூமும் அமைக்கப்பட்டிருக்கு.
கீழே பாத்ரூம் கீழே சொர சொரன்னு இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வழுக்கி விழுகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இங்க டைல்ஸ் யூஸ் பண்ணாம ஒரு சொரசொரப்பு தன்மையுடைய ஒரு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு நமக்கு. இங்க டியூப்ளெக்ஸ் மாடல்ல இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள என்ட்ரி ஆகும்போது இந்த படிக்கட்டுகளுமே ஒரு கிரானைட்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்க அதோட வால் டிசைனுமே பெயிண்டிங்ல தான் பண்ணியிருக்காங்க. வேற எந்த ஒரு வால் டிசைனிங் பேப்பர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. இது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு. அது மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் நார்மல் பெட்ரூம், 2 பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்ப மாஸ்டர் பெட்ரூம்குள்ள போறோம். 15க்கு 14 அளவுல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு உள்ளேயுமே ஃபால் சீலிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதோட இங்க இன்டீரியருமே நல்லா பண்ணி இருந்திருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்குள்ள போய் பார்க்கிறோம். இந்த செகண்ட் பெட்ரூம் 14க்கு 8க்கு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரூம்லயுமே இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட. இந்த ரூம்குள்ள இருந்து வெளியே வந்தோம்னா ஒரு அழகான ஒரு பால்கனி வேற இருக்கு. இந்த பால்கனி பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க காத்து சும்மா சின்ன சில்லுன்னு வந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த பால்கனில டஃபன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதனால அது கொஞ்சம் தைரியமாவே இருக்கலாம். இந்த பால்கனி 5க்கு 8ன்ற அளவுல அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கடைசி ஃப்ளோர்ல பாக்குறோம். அடுத்து நம்ம கடைசி ஃப்ளோருக்கு போய் பார்க்கும்போது இங்க தட்டோடு பதிச்சிருக்காங்க. மேலேயும் ஒரு இந்தியன் டாய்லெட் வசதியோடு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீட்டினுடைய முழு விவரமும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆர் கால் பண்ணுங்க.